நோ கிங்ஸ் என்ற பெயரில் அமெரிக்க அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா உலகிற்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்ததாக சொல்லப்படும் ஒரு நாடு. ஆனால் இன்று அதே தேசத்தின் தெருக்களில் ஒரு கேள்வி எதிரொலிக்கிறது. யார் இந்த நாட்டின் உண்மையான எஜமானர்கள்? இது வெறும் அரசியல் மாற்றத்திற்கான போராட்டம் அல்ல, ஒரு அடையாளத்திற்கான போர். அமெரிக்காவின் குடியுரிமை கொள்கைகள், மக்களை மறைமுகமாக வேவு பார்ப்பது, நசுக்கப்படும் கருத்து சுதந்திரம், எட்டாக்கணியாகி போன வாழ்க்கை செலவுகள், இவை அனைத்தும் சேர்ந்து அமெரிக்க மக்களின் பொறுமையை சோதித்தன. அந்த பொறுமை உடைந்த இடத்தில்தான் பிறந்தது நோ கிங்ஸ். முதல் நோ கிங்ஸ் போராட்டம் ஜூன் 14 2025 அமெரிக்க அதிபர் டிரம்பின் பிறந்த தினத்தில் நடந்தது. அதிகாரம் தனது பலத்தை காட்ட வாஷிங்டனில் இராணுவ அணிவகுப்பை நடத்தியது. ஆனால் மக்கள் தங்களின் பலத்தை காட்ட அமெரிக்கா முழுக்க 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் போராடினார்கள். சிகாகோ முதல் நியூயார்க் வரை எங்களுக்கு சேவகர்கள்தான் வேண்டும், ராஜாக்கள் அல்ல என்ற ஒரே முழக்கம் எழுந்தது. ஜனநாயகம் என்பது வெறும் வாக்குச்சீட்டு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை என்பதை அந்த தெருக்களில் இறங்கிய லட்சக்கணக்கான மக்கள் உலகுக்கு உணர்த்தினார்கள். இந்த போராட்டங்களின் நோக்கம் மிக தெளிவானது. அதிகாரம் படைத்தவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்துவது, குடியேற்ற அச்சம் மற்றும் போலீசாரின் பிடியில் இருந்து மக்களை விடுவிப்பது, அரசின் கொள்கை முடிவுகளில் கார்ப்பரேட்டுகளின் கரங்களை விட சாதாரண மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது. அக்டோபர் 18, 2025 இரண்டாவது நோ கிங்ஸ் போராட்டம் அமெரிக்காவை அதிர வைத்தது. அமெரிக்க வரலாற்றில் ஒருபோதும் கண்டிராத ஒரு மாபெரும் மனிதர்களின் கடல் அலை அது. மக்களின் போராட்டத்தை பார்த்த ட்ரம்ப் ஒரு AI வீடியோவை வெளியிட்டார். அதில் கிரீடம் அணிந்த அவர் கிங் ட்ரம்ப் என்று பொறிக்கப்பட்ட போர் விமானத்தில் பறக்கிறார். கீழே போராடும் மக்கள் மீது அந்த விமானத்திலிருந்து சாக்கடை கொட்டப்படுகிறது. இந்த வீடியோவின் நோக்கம் மக்களை அவமானப்படுத்துவது, கேலி செய்வது. ஆனால் அது எதிர் விளைவையே ஏற்படுத்தியது. மக்கள் இந்த ஆவணத்திற்கு வன்முறையால் பதில் சொல்லவில்லை, நையாண்டியால் பதில் சொன்னார்கள். அடுத்தடுத்த போராட்டங்களில் அவர்கள் ட்ரம்பை கேலி செய்யும் விதவிதமான உருவங்களை அணிந்து போராடினார்கள். அதிகாரத்தின் முன் பயமில்லாமல் சிரிப்பதுதான் ஒரு ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். மார்ச் 28, 2026 மூன்றாவது நோ கிங்ஸ் போராட்டம். இப்போது இந்த போராட்டம் நகரங்களை தாண்டி கிராமங்களுக்கு சென்றுவிட்டது. நோ கிங்ஸ் என்பது இப்போது வெறும் கோஷம் அல்ல, அது ஒரு சித்தாந்தம். ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதல், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என மக்களின் கேள்விகள் நீண்டு கொண்டே சென்றன. 250 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்ற அதே வீரம் இன்று மீண்டும் துளிர்விட்டிருக்கிறது. அன்று அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ராஜா வேண்டாம். இன்று மீண்டும் அதே போராட்ட வரிகள், நோ கிங்ஸ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.